சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து நம்ம லோகேஷுமே அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். லோகேஷுக்கு கடைசியாக எடுத்த லியோ படம் சொதப்பி போச்சு. நம்ம ரஜினிக்குமே கடைசியாக வந்த வேட்டையன் படம் வசூலில் நல்ல லாபம் கொடுத்தாலும் விமர்சன ரீதியாக சின்ன விமர்சனங்கள் இருந்தது. அதாவது இந்த படம் ஞானவேல் படமாகவும் இல்லை, ரஜினியோட படமாகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஆனாலும் ரஜினி ஒரு நல்ல சமூக கருத்துள்ள படத்தில் நடித்தது ரசிகர்களுக்கு ரொம்ப பெருமையாகவே இருந்துச்சு. ரஜினி மாதிரி ஒரு மிக பெரும் ஜாம்பவான்களும் சமூக கருத்துள்ள படங்களில் நடித்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நிரூபித்த படம் வேட்டையன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த கூலி படத்தின் மூலமாக ரஜினிகாந்தும் சரி லோகேஷும் சரி ரெண்டு பேரும் அவங்கள யார் அப்படின்றத நிரூபிக்கிற நேரம் வந்துடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் பேன் இந்தியன் படமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தங்க கடத்தில் மையமாக வச்சு தான் நம்ம லோகேஷ் எடுத்திருக்காரு. லோகேஷ் ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும் அதை பார்க்க ரசிகர்கள் இப்போவே ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. மேலும் அமீர்கானுக்கு எந்த மாதிரி ஒரு ரோலை கொடுத்துருப்பாரு, ஒரு ரோலக்ஸ் மாதிரி ஒரு வெயிட்டான ரோலை கொடுத்துருப்பாரா அப்படின்ற கேள்வியும் இப்போ எழுந்து தான் இருக்குது. அதை தொடர்ந்து இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 14 அந்தளவுக்கு பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை, சோலோவாக தான் நம்ம கூலி ரிலீஸ் ஆகுது. அதனால் 1000 கோடி அப்படின்ற டார்கெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணும். 1300 1400 வரத்துக்கு கூட ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அமீர்கான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, நாகார்ஜுனாவும் நடிச்சிருக்காரு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2வது சிங்கிள் பாடலுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்டேட்ஸ் கூடிய விரைவிலே வரும். அதை தொடர்ந்து இப்போ ட்ரெய்லருக்கான ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா மே 1 வரும் அப்படி இப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதற்கான அப்டேட்ஸ் எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் தரலை. அநேகமாக ஜூலை மாதம் இந்த ட்ரெய்லர் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போயுமே தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சும் பண்ண போகிறாங்க. ஆடியோ லான்ச் அன்றைக்கே தான் ட்ரெய்லர் லான்ச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.